சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, சென்ற வகுப்பின் இறுதியிலே ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவநாயனாருடைய ஞான நூலாகின்ற சிவஞான போதத்தினுடைய முதல் நூற்பாவை தொடங்கியிருந்தோம். நூற்பாவையும் அதற்கு ஆசிரியர் பெருமகனார் தன்னுடைய வார்த்திகம் என்று சொல்லப்படுகின்ற பொழிப்புரையிலே முதற்கண் கூறுகின்ற கருத்துரை, அந்த கருத்துரையும் பார்த்து விட்டிருந்தோம். நூற்பா என்ன கூறுகின்றது? அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது நூற்பா. இதற்கு ஆசிரியர் கூறுகின்ற கருத்துரை, என்பது சூத்திரம் என் முதலிற்றோ எனின் சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. இதுவரையிலும் நம்முடைய சொற்களினாலே சென்ற வகுப்பிலே விளக்கி விட்டிருந்தோம். இப்பொழுது நூற்பாவிற்கு பதவுரை நாம் நாமவே அமைத்துக் கொள்ள வேண்டும். நூற்பாவிலே என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று வரிசையாக பார்த்தால், இந்த உலகம் ஒரு தொகுதி பொருள் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவை என்ற சொல்லினாலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைங்கிறது ஒரு பன்மை சொல். தீஸ் என்பது பொருள். அவை என்றால் சபை, பலரும் கூடியிருக்கின்ற ஒரு இடத்தினை அவை என்று கூறுகின்றோம் என்பதனால அவை என்பதுல பல பொருள்கள் உண்டு என்பது பார்க்கின்றோம். அந்த உலகமோ மிகவும் பெரியது. இதில் உள்ள பொருள்களை ஜெனரலைஸ் பண்ணணும், பொதுவாக பிரித்து உணர வேண்டும் என்று சொன்னால் திணை வகையினாலே பிரித்து உணரலாம். அதாவது உயர்திணை என்றும் அகிரிணை என்றும் பிரித்து உணரலாம். உயர்திணை என்பது மக்கட்சுட்டு. அந்த மக்களை ஆடவர் என்றும் பெண்டிர் என்றும் பகுக்கலாம். ஏனைய எல்லாம் உலகத்திலே அகிரிணையாகும். அந்த அகிரிணையிலே அறிவுடை உலகமும் உண்டு, அறிவில்லாத உலகமும் உண்டு என்பதை உணர வேண்டும். இப்பொழுது என்பதை சொல்வதற்காக என்ன பண்ணாரு? இந்த உலகம் ஒரு தொகுதி பொருள், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பவற்றின் கூட்டம். கூட்டம் என்றால் தொகுதி, தொகை. அந்த கூட்டமே உலகம். எனவே உலகம் பல பகுதிகள் கூடி அமைந்தது என்பது விளங்கும். அதோடு கூட இன்னொன்றையும் சொன்னார். எப்படின்னா, அவன் அவள் அது என்ற சொற்கள் புரோனவுன்ஸ், சுட்டு பெயர்கள். முதலிலே ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுட்டு பெயர் எல்லாம் சொல்ல மாட்டோம். அயோத்திக்கு மன்னன் இராமன் என்று சொல்லுவோம். அப்பொழுது இராமன் என்ற பெயர் சொல் அங்கு வருகின்றது. அவன் 14 வருடங்கள் காட்டில் கழிக்க வேண்டி வந்தது என்று சொல்லும் பொழுது அவன் என்பது முன்னர் சொல்லப்பட்ட இராமனை சுட்டுவதாகும். இப்பொழுது அவன் அவள் அது என்ற சுற்றுச்சொற்களை பயன்படுத்துகின்ற காரணத்தினாலே உலகமானது உயர்திணை அகிரிணை என்ற பகுப்பு கொண்டது, பால் பகுப்பு கொண்டது, அறிவுடை உலகம் அறிவற்ற உலகம் என்ற பகுப்பு கொண்டது என்ற 3 செய்திகளையும் பெற வைத்தார். அதாவது உலகம் என்பது பகுத்து அறியத்தக்கது, பல பொருள்களால் ஆனது என்று சொன்னதோடு கூட அந்த பல பொருள்களுக்கு பெயர் சொல்லும் பொழுது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சொல்லாமல் அவன் அவள் அது என்ற சுட்டு பெயர்களால் சொன்ன காரணத்தினாலே உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் நம்முடைய சுட்டறிவுக்கு உட்பட்டது. உலகப் பொருள்கள் நம்மால் சுட்டி அறியப்படுகின்ற பொருள்கள். அதாவது முதல் முறையாக ஒரு பொருளை அறியும் பொழுது இது மாங்கனி என்று ஒருவர் சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். இரண்டாவது முறையாக அந்த மாங்கனியை நாமே பார்க்கும் பொழுது இது என்று நமக்குத்தானே தோன்றி விடுகின்றது. அந்த சுட்டுப்பெயர் ஏற்கனவே மாங்கனி நம்முடைய மெமரியில இருக்கு. ஆகவே நினைவுக்கு கொண்டு வரத்தக்கதாக, நம்மால் அறுத்து அறியத்தக்கதாக, எல்லைக்கு உட்படுத்தி அறியத்தக்கதாக ஒரு பொருளை அறியும் பொழுது அதனை எல்லைக்கு உட்படுத்தி அறிதல் என்பது 3 விதமாக நிகழும். இடத்தினால் எல்லைக்கு உட்படுத்துதல், காலத்தினால் எல்லைக்கு உட்படுத்துதல், வர்த்தமானம் என்ற வண்ணத்தினால்
எல்லைக்கு உட்படுத்துதல். இடத்தினால் எல்லைக்கு உட்படுத்துதல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாங்கனி இமயமலையில் தான் உள்ளது, நம் ஊரிலே இல்லை என்று சொல்றோம். அதாவது இந்த மாமரம் இமயமலையில தான் வளரும், நம்ம ஊர்ல இந்த மாமரம் வராது, வேறு வகை மாமரங்கள் தான் வரும். அப்பொழுது இடத்தினால் ஒரு எல்லைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொருள்கள் சுட்டி அறியப்படும். காலம், மாங்கனி என்பது வேனிற்காலத்தில் தான் விளையும், ஏனைய காலங்களிலே மாமரம் காய்க்காது. அப்ப காலத்தினாலும் வரையறுக்கப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். வேறு வர்த்தமானம், முறைமை, வண்ணம் என்று சொன்னால் அது எப்படின்னா, நீரிலேயே நின்று கொண்டிருப்பவனுக்கு சேற்று புண் உண்டாகும். அப்ப கால் நீரிலேயே பட்டு கொண்டிருப்பதனால கால் விரல்களுக்கு இடையிலே சேற்று புண் உண்டாகின்றது. அது இந்த முறைமையினாலே இந்த புண் உண்டாகின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப ஒரு முறைமையினால் ஒரு பொருளை அறிகின்றோம் என்று சொன்னால் அது சுட்டி அறியப்படுகின்ற பொருளாக ஆகின்றது. என்ன காரணம்? அது ஒரு எல்லைக்கு உட்படுத்தப்படுவதனால. எண்ணெயிலே பொரித்த பதார்த்தங்களை அதிகமாக உண்பவருக்கு செரிமான குறைவும் வயிற்று வலியும் உண்டாகும். அப்படி இல்ல, எண்ணெயிலே பொரித்த பதார்த்தங்களை அதிகமாக நம்ம உண்ணவில்லை என்றால் மற்ற பதார்த்தங்கள் எளிதிலே செரிக்கக்கூடியதாகவும், ஆகவே செரிமான குறைவினால் ஏற்படுகின்ற வயிற்று வலியும் உண்டாக்குவதில்லை. அப்பொழுது இது ஒரு வர்த்தமானம், காரணம். அப்பொழுது ஒரு காரணம் காட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் காரணம் என்ற எல்லைக்கு உட்படுகின்றன. இடம் காட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் இடம் என்ற எல்லைக்கு உட்படுகின்றன. காலம் காட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் காலம் என்ற எல்லைக்கு உட்படுகின்றன. இடம், காலம், வர்த்தமானம், அதாவது காரணமாகின்ற 3 விதமான எல்லைகளுக்கு உட்பட்டேதான் நம்மால் அறியப்படுகின்ற பொருள்கள் அறியப்படுகின்றன. இந்த எல்லைக்கு உட்படாத ஒரு பொருளை நாம் அறியவில்லை. இந்த 3 எல்லைக்கும் உட்படாத பொருள் தான் கடவுள். அந்த கடவுளை நாம் அறியவில்லையே. உலகிலே நாம் அறிகின்ற எல்லா பொருள்களும் இடம், காலம், வர்த்தமானம் ஆகின்ற 3 எல்லைகளுக்கு உட்பட்டே அறியப்படுகின்றன. அப்படி அறியப்படுவதுதான் சுட்டி அறியப்படுவதாகும். ஆகவே அவயவ பகுப்புகளோடு அறியப்படுவதும் சுட்டி அறியப்படுவதுமாக இந்த உலகம் இருக்கின்றது என்ற செய்தியானது நூற்பாவிலே முதலிலே சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டது? அவன், அவள், அது எனும் அவை என்ற தொடரினாலே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த செய்தியை கொண்டு இன்னொரு செய்தி சொல்லப்படுகின்றது. அது என்னன்னு கேட்டா, இவ்வாறு பகுதிகளை உடையதாகவும் நம்மால் சுட்டி அறியப்படுவதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலேயே இந்த உலகம் தோன்றுதல், நிற்றல், அழிதல் ஆகிய முத்தொழில்களை உடையது அப்படிங்கிற இன்னொரு செய்தி தொடர்ந்து வருகின்றது. அப்ப முதலிலே சொல்லப்பட்டது காரணம், அடுத்தது அதன் விளைவு. முதலிலே சொல்லப்பட்டது ஏது, அடுத்தது மேற்கோள். மேற்கோள் என்றால் என்ன அப்படின்னா, மேற்கோள் என்பது மேற்கொள்ளப்படுவது என்ற தொழிற்பெயர் மேற்கோள் என்று நிற்கின்றது. அந்த தொழிற்பெயர் எதை காட்டுகின்றது அப்படின்னு கேட்டா, ஆங்கிலத்திலே ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்லுவது அப்படின்னு நான் ஒன்று சொல்றேன். நான் சொல்லுவதை நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் அதற்கு நான் ஒரு காரணம் காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டுகின்ற ரீசனிங், அதற்கு ஏது என்று பெயர். ஏதுவினால் மட்டுமே நான் சொல்வது உண்மையாகி விடாது. உலகத்தில் இவ்வாறு உள்ளதா என்று ஒரு உதாரணமும் காட்ட வேண்டும். அந்த உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டு என்று பெயர். வடமொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் மேற்கோள் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம், சித்தாந்தம். நான் முடிந்த உண்மையாக கருதுவது என்னுடைய சித்தாந்தம். அடுத்தது அதற்கு நான் காட்டுகின்ற ரீசனிங், அதுக்கு ஹேத்து என்று பெயர். அது தமிழிலே ஏது என்று சொல்வார்கள். ஏதுவினால் நான் கூறுவதிலே உங்களுக்கு நம்பிக்கை வந்து விடாது. இதை போல் உலகத்தில் இருக்கின்றன என்று நான் உதாரணம் காட்ட வேண்டும். அந்த எடுத்துக்காட்டை திருஷ்டாந்தம் என்று சொல்வார்கள். ஐயா, யாருடைய மைக்கிலேயோ காத்து போகுதியா? மைக் ஆஃப் பண்ணுங்க.
அப்ப ஒரு உண்மையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். கணக்குல தியரம்னு சொல்லுவாங்க. தியரம் என்பது என்ன? உண்மை. அந்த தியரத்துக்கு ப்ரூஃப் கொடுப்பாங்க இல்லையா? அந்த ப்ரூஃப் தான் ஏதோ. ப்ரூஃப் கொடுப்பதோடு கூட ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்தாங்கன்னா அது திருஷ்டாந்தம், எடுத்துக்காட்டு. இப்பொழுது உலகத்திலே எல்லா சமயவாதிகளும் தாங்கள் கூறுகின்ற உண்மைகளை ஏதுக்களாலும் எடுத்துக்காட்டுகளாலும் தான் நிறுவுவார்கள் என்பதை நம்முடைய சம்பந்த பெருமான் கூறியிருக்கின்றார். எப்படி கூறியிருக்கின்றார்? ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுளன் எங்கள் சோதி அப்படின்னு சொல்லிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? கடவுள் உண்டு என்று நான் அறிவதற்கு எனக்கு ஏது தேவையில்லை, எடுத்துக்காட்டு தேவையில்லை. நான் அவனை உள்ளவாறு உணர்ந்து அறிந்திருக்கின்றேன். கடவுளே காட்ட அறிந்திருக்கின்ற மெய்யன்பர்கள் எல்லாரும் பிறர் அவர்களுக்கு ஏதுக்களையோ எடுத்துக்காட்டுகளையோ சொல்லி நம்பிக்கை உண்டாக்கி கடவுளை அறியவில்லை. அவர்கள் இம்மீடியட்டாக, அதாவது ஒரு மீடியம் இல்லாமல் தாமாகவே கடவுள் உணர்த்த அவனை உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான ஞான நிலை. அந்த நிலையில நம்ம இல்ல, நாம நூல் வாயிலாக அவனை அறிய முற்படுகின்றோம். அப்பொழுது பெருமானை நேரடியாக அறிகின்ற நிலையிலே இல்லாதவர்கள் பெருமானை அனுமானத்தினாலே ஊகித்து உணர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதுக்களும் எடுத்துக்காட்டுகளும் தேவை. சம்பந்த பெருமானுக்கு அது தேவையில்லை. ஆனால் நம்மனோருக்கு ஏதுக்களும் எடுத்துக்காட்டுகளும் தேவை என்பதனால இங்க 12 நூற்பாக்களிலும் ஆசிரியர் பெருமானார் சொல்கின்ற உண்மைகளை, அதாவது ஒரு நூற்பாவிலே ஒன்றிற்கு மேற்பட்ட உண்மைகளை அவர் சொல்லுவார். அந்த ஒவ்வொரு உண்மையையும் மேற்கோள் என்று கூறுவார். அந்த மேற்கோளால் அமைந்ததுதான் அதிகரணங்கள். அதிகரணம் என்பது நூற்பாவினுடைய கூறு, போர்ஷன். ஒரு நூற்பா ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டதாக இருக்கும். 2, 3, 4 கூறுகளை கொண்டிருக்கும் ஒரு நூற்பா. ஒவ்வொரு கூறிலும் ஒரு மேற்கோள் இருக்கும், அதாவது செய்தி இருக்கும். அந்த செய்தியை நிறுவுவதற்கு ஒரு ஏது சொல்லுவார். ஏதுவோடு அமையாமல் நின்று விடாமல் ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்பார். அதான் உதாரணம் என்பார். இவ்வாறு ஆசிரியர் பெருமானார் தன்னுடைய நூற்பாக்களுக்கு தானே ஒரு சிறிய வார்த்திகம் என்ற சிற்றுரையை வகுத்திருக்கின்றார். இப்பொழுது அந்த சிற்றுரை எப்படி வகுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த சிற்றுரைக்கான மேற்கோள்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தோம் என்றால், நூற்பாவை தொடர்ந்து படிக்கிறோம். நூற்பால ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மேற்கோளாகின்றது. அவனவள் அது எனும் அவை என்பது இந்த உலகம் உறுப்புகளை கொண்டது, உறுப்புகளால் ஆகின்ற பாகுபாடுகளை கொண்டது. அந்த உறுப்புகள் எல்லாம் சுட்டி அறியத்தக்கன என்ற செய்தியானது சொல்லப்பட்டிருக்கு. மூவினமை என்ன சொல்லும் பொழுது இந்த முதலிலே சொல்லப்பட்டது ஏதுவாக ஆகி அதனால் ஒரு மேற்கோள் விளைகின்றது. என்னன்னா, இந்த உலகமானது உறுப்புகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் சுட்டி அறியப்படுவதனாலுமே இந்த உலகம் தோற்றம், நிலைபேறு, அழிவு ஆகின்ற முத்தொழில்களுக்கு உட்படும். இந்த உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்படும், இந்த உலகம் ஒருவனால் நிலைவேறு செய்யப்படும், அதாவது காக்கப்படும். இந்த உலகம் ஒருவனால் ஒடுக்கப்படும். அழித்தல் என்பது உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா, தோற்றத்திற்கு வாராத நிலைக்கு கொண்டு செல்லுதல், அது ஒடுக்குதல் தான். அழித்தல் என்பது இல்லாமல் செய்தல் என்ற பொருளிலே என்றைக்குமே வராது. அது என்ன? தோன்றாமல் செய்தல் தான் அழித்தல். ஆகவே ஒடுக்குதல் என்று பார்க்கின்றோம். மேம்போக்காக சொன்னா அழித்தல் என்று சொல்லலாம். ஆகவே தோன்றுதல், நிற்றல், அழிதல் ஆகிய முத்தொழில்களை இந்த உலகம் கொண்டது என்பது இந்த நூற்பாவிலே சொல்லப்படுகின்ற இரண்டாவது செய்தி. சரி, இப்பொழுது உலகமானது நமக்கு கண்ணால் காணப்படுகின்றது. இந்த கண்ணால் காணப்படுகின்ற உலகம் தானாகவே தோன்றி இவ்வாறு ஏன் கண்ணால் காணப்படக்கூடாது? இந்த காட்சி என்பது ஏன் நிலையானதாக இருக்கக்கூடாது? இந்த உலகம் என்பது எப்பொழுதுமே இருக்கும், இது அழியும் என்று ஏன் கொள்ள வேண்டும்? இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு வருகின்ற உலகம் என்பது ஒருவன் தோற்றுவித்துத்தான் காட்சிக்கு வருகின்றது என்று ஏன் கொள்ள வேண்டும்? இது பின்னால் ஒரு நாள் அழிய வேண்டும் என்று ஏன் கொள்ள வேண்டும்? இது எப்பொழுதும் இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது, the world is permanent என்று ஏன் கொள்ளக்கூடாது? ஆகவே தோற்றமும்
இறுதியும் இல்லாமல் எப்பொழுதும் இப்படியே உள்ளதாக உலகம் உள்ளது என்று ஏன் கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டா, அவ்வாறு கொள்ளக்கூடாது. அவ்வாறு கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த உலகமானது அவயவ பகுப்புகளோடு கூடியது என்பதும், அந்த அவயவ பகுப்புகள் எல்லாம் நம்முடைய சுட்டறிவுக்கு உட்பட்டன என்பதும் தகுந்த போதுமான காரணங்களாக ஆகின்றன என்பதனால இந்த உலகம் அறிவற்ற உலகம், இது தானே தோன்றி நின்று அழியும் என்பது பொருந்தாது. இது தோன்றிக்கொண்டே இது நின்று கொண்டே இருக்கும், தோற்றமின்றியே நின்று கொண்டிருக்கும் என்று கொள்வதும் பொருந்தாது. இவ்வாறு நிற்றலோடு காணப்படுகின்ற உலகம் பின்னால் அழியாது என்பதும் தோன்றி அழிவதை காண்கின்றோம். எப்படி காண்கின்றோம்? ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறது சொன்னா அதுக்கு 2 வயசு ஆகுதுன்னு அர்த்தம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பிள்ளை இல்லை, ஆகவே அது தோன்றியது. பிறகு அது வளர்ந்து இறந்து போகின்றது. எத்தனையோ பேர் வயசாகி இறந்து போறவங்களும் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது காணப்படுகின்ற உள்ளவனமாக காணப்படுகின்ற பொருள் எல்லாம் தோன்றியிருந்து பிறகு அழிவதை இந்த உலகத்தில் இருக்கின்ற பீஸ் மீலாக ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு புலனாகின்றது. உலகத்திலே உள்ள பொருள்களையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு ஆராயும் பொழுது காணப்படுகின்ற பொருள் எல்லாம் தோற்றம் கொண்டனவாகவும் பின்னால் ஒரு காலத்திலே அழிவு கொண்டனவாகவுமே காணப்படுகின்ற காரணத்தினாலே இவற்றின் தொகுதியாக உலகமும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று நாம் ஊகிக்கலாம். இந்த உலகம் அறிவற்ற உலகம் என்பதனால இது தானே தோன்ற முடியாது என்பதனால இதனை தோற்றுவித்தவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் தன்னால் தோற்றுவிக்கப்படுகின்ற உலகத்தை போல அறிவற்றவனாக இருக்க முடியாது. அவன் பேரறிவு கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பன எல்லாம் நம்மால் யூகிக்கத்தக்கனவாக இருக்கின்றன. அதைதான் தோற்றிய திதியே என்ற தொடரானது நமக்கு காட்டுகின்றது. திதி என்ற வடமொழி சொல்லுக்கு நிலை என்பது நேரான தமிழ் சொல். ஆனால் அது நிலை என்பதை குறிக்காமல் உள்ள பொருள் என்ற இலக்கணை பொருளை தருகின்றது. என்ன உள்ள பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்திலே உள்ள காணப்படுகின்ற பொருள்களை பாவப்பொருள் என்றும் அபாவப் பொருள் என்றும் 2ஆக பிரிக்கலாம். பாவப்பொருள் என்றால் என்றைக்குமே நம்முடைய ஐம்பொறிகளுக்கு உட்படுகின்ற விஷயமாகின்ற உள்ள பொருள்கள். அபாவ பொருள் என்பது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஆகாயத்திலே மேகங்கள் காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்டு செல்கின்றன. ஆகாயத்திலே மேகங்கள் செல்லும் பொழுது சில நேரங்கள்ல அங்க யானை இருப்பதை போல் தோன்றும், அன்னபட்சி பறப்பதை போல் தோன்றும், ஆகாயத்தின் வடிவமே. அதை போல் அல்லாமல் யானைக்கு யானை குட்டி பிறக்கின்றது. அன்னத்திற்கு அதனுடைய முட்டையிலிருந்து ஒரு அன்ன குஞ்சானது பொறிக்கப்பட்டு வருகின்றது. இப்ப பார்க்கும் பொழுது பாவ பொருளாகின்ற யானையும் உண்டு, அபாவ பொருளாகின்ற யானையும் உண்டு. மேகம் யானை போல தோன்றுது, கருப்பு மேகம் யானை போல தோன்றுது, அதுக்கு துதிக்கை இருப்பதை போல தோன்றுது, கால் இருப்பதை போல தோன்றுது, காது இருப்பதை போல தோன்றுது அப்படின்னா அது அபாவ பொருள். ஆனால் நேரடியாக உள்ள யானையே பார்க்கின்றோம். அந்த யானை இன்னொரு யானையின் வயிற்றிலிருந்து பிறந்தது என்பதையும் பார்க்கின்றோம். அது பாவப்பொருள். அதுபோல ஒரு வெள்ளை மேகம் அன்னபட்சி போல பார்க்கப்படுது. ஆனா அது கொஞ்ச நேரத்துல அந்த உருவமானது மாறிவிடும். அதே போல் அல்லாமல் ஒரு அன்னபட்சி அந்த அன்னப்பறவையினுடைய முட்டையிலிருந்து அந்த தாய்ப்பறவை அதை அடைகாத்து குஞ்சு பொறித்து வருகின்ற அன்ன குஞ்சினையும் பார்க்கின்றோம். இது பாவப்பொருள். இவ்வாறு இந்திரியங்களுக்கு நிலை பேறு உள்ளனவாக விஷயமாகின்ற பொருள்களுக்கு பாவப்பொருள் என்று பெயர். நம்முடைய ஐம்பொறிகளுக்கு உள்ள பொருள் என்று விஷயமாகின்ற பொருள் எல்லாம் பாவப்பொருள்கள். இப்பொழுது இந்த உலகம் என்பது ஆகாய பூவை போலவோ முயல் கொம்பை போலவோ மேகங்கள் மாறி மாறி தோற்றம் தருகின்ற அந்த தோற்றத்தை போலவோ இல்லாமல் யானை வயிற்றில் பிறந்த யானையை போலவோ அன்னப்பட்சியின் வயிற்றில் பிறந்த அன்னப்பறவையை போலவோ உள்பொருள் இந்த உலகம் என்பது. இந்த உலகம் என்பது இதற்கு காரணமாகின்ற ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரு மண் சட்டி
சட்டி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மண் சட்டிக்கு மூலப்பொருளாக மண் இருக்கின்றது. ஒரு ஐஸ் கட்டி இருக்கின்றது சொன்னா அந்த ஐஸ் கட்டிக்கு மூலப்பொருளாகின்ற நீர் இருக்கின்றது. அதை போல இந்த உலகத்திற்கு ஒரு மூலப்பொருள் இருக்கின்றது, அது உள்ள பொருள். அந்த உள்ள பொருளிலிருந்து உள்ள பொருள் தான் உண்டாகும் என்பது சர்க்காரியவாதம் என்று சொல்லப்படுகின்றது. சர்க்காரியவாதம் என்பது 2 பகுதிகளை கொண்டது. என்னன்னா, உள்ள பொருள்கள் பொய்யிலிருந்து தோன்ற மாட்டா என்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டா, உள்ள பொருளில் இருந்து பொய்த்தோற்றங்கள் உண்டாக மாட்டா. நல்லா கவனிங்க, உள்ள பொருள் என்பது பொய்யான மூலத்திலிருந்து தோன்ற மாட்டா. அப்ப உள்ள பொருளுக்கு மூலப்பொருளும் உள்ள பொருளே. இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னு கேட்டா, உள்ள பொருளில் இருந்து பொய்த்தோற்றங்கள் தோன்ற மாட்டா. அதாவது உள்ள பொருளில் இருந்து உள்ள பொருள்கள் தான் தோன்றும். எப்படின்னு கேட்டா, இப்பொழுது உள்ள பொருள் ஒரு சட்டி, மண் சட்டி. மண் சட்டி என்பது உள்ள பொருளாகின்ற மண்ணில் இருந்து தான் தோன்றும். அது பொய்யான ஒரு பொருள் இருந்து தோன்றாது, இல்லாத பொருள் இருந்து தோன்றாது. இல்லாத பொருள் இருந்து தோன்றாது என்பதை எவ்வாறு கூறுகின்றோம்னா, இல்லது தோன்றாது என்ற அந்த தொடரினாலே சொல்லப்படும். இந்த சர்க்காரியவாதத்தினுடைய இரண்டாவது பகுதி என்னன்னு கேட்டா, ஒரு உள்ள பொருள், அதன் காரியங்கள் எல்லாம் உள்ள பொருள்களே. உள்ள பொருளிலிருந்து பொய்யான பொருள் விளையாது. இப்ப மண்ணில் இருந்து சட்டி விளையும், பானை விளையும், குடம் விளையும், அகல் விளையும், ஓடு விளையும், ஆனால் கற்பனைகள் விளைய மாட்டார் என்பதனால அது இன்னொரு பகுதி. இந்த சர்க்காரியவாதத்தை மிகச் சிறப்பாக கூறுகின்ற தொடர் கண்ணபிரான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கின்ற ஒரு வடமொழி தொடர் இந்த சர்க்காரியவாதத்தை மிகச் சிறப்பாக கூறுகின்ற ஒரு தொடராக எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டா, நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா. என்ன பொருள்னா, பொய்யிலிருந்து உள்ள பொருள் தோன்றாது. அடுத்தது, உள்ள பொருளிலிருந்து பொய்கள் தோன்ற மாட்டா என்பதுதான் இந்த சர்க்காரியவாதம். என்பதனால இப்பொழுது இந்த உலகம் என்பது ஒரு உள்ள பொருள் என்பதை திதி என்ற சொல்லினாலே குறித்தார். ஆகவே இந்த உள்ள பொருள் என்பது இதற்கு ஒரு மூலப்பொருள் உண்டு. அந்த மூலப்பொருளாகின்ற உள்ள பொருளிலிருந்து இந்த கண்ணால் காணப்படுகின்ற உள்ள பொருளாகின்ற உலகம் தோன்றி இருக்கின்றது சொல்லலாம். தானாகவே தோன்றி இருக்கின்றது என்று கொள்ளக்கூடாது என்பதற்காக தோற்றிய திதியே என்று சொன்னார். தோன்றிய திதியே என்று தன்வினையாக சொல்லாமல் தோற்றிய திதியே என்பதனால ஒருவன் செய்தது என்பதை சொன்னார். எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டா, ஒரு மண் குடம் இருக்கின்றது, ரொம்ப அழகாக அதுல வண்ண வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றன. வண்ண வேலைப்பாடுகளோடு கூட அழகான ஒரு மண் குடம் இருக்கின்றது, அது ஒரு உள்ள பொருள். அதற்கு மூலப்பொருளாகின்ற மண் என்பதும் உள்ள பொருள் தான். இது சர்க்காரியவாதம். ஆனால் மண் தானாகவே அழகான குடமாக மாறி அமையாது. அதுல இவ்வளவு ஹேண்டிகிராப்ட்ஸ், கலை நுட்பங்களும் அமைய மாட்டா. அதுல படம் எல்லாம் அந்த தீட்டப்பட்டிருக்கின்றன. அது தானாவே அமையாது. அப்பொழுது அது செய்யப்படு பொருள். ஒருவன் அதனை அவ்வாறு அமைத்திருக்கின்றான், செய்திருக்கின்றான். அப்பொழுது செய்வோனின் விளைவு செய்யப்படு பொருள் என்று சொல்லப்படும். இட் இஸ் a created object. அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கிறான், அப்ப செய்வோன் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்காக இந்த உலகமானது ஒரு ஒழுக்கப்படி நிகழ்கின்றன. There are so many mathematical laws அப்படின்னு பார்க்கும் பொழுது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் என்ற பயாலஜி, பாட்டனி எல்லாமே ஒரு ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்குமுறை தானே சயின்ஸ். இந்த உலகம் எவ்வாறு தோன்றி இருந்து மறைகின்றது என்ற அதை அறிவதற்கான ஒழுங்குமுறையை கற்பிக்கின்றது தான் விஞ்ஞானங்கள், சாத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. என்பதனால ஒழுங்குமுறைப்படிதான் இந்த உலகமானது வந்திருக்கின்றது, காணப்படுகின்றது என்பதனால இது தானாகவே செய்யப்படவில்லை. இதனை ஒருவன் செய்திருக்கின்றான் என்று ஆகின்றது. ஆகவே தோற்றிய திதியே
என்ற அந்த தொடர் நூற்பாவில எதை காட்டுகின்றதுன்னு சொன்னா அது இரண்டு உண்மைகளை காட்டுகின்றது. ஓர் உண்மை என்பது உலகம் என்பது உள் பொருள், அது பாவ பொருள். இட் இஸ் நாட் அன் இமேஜின்ட் திங், அது கற்பனை பொருள் அன்று. அது முயல் கொம்பு போன்ற இல்லாத பொருள் அன்று, அது உள்ள பொருள். அந்த உள்ள பொருளும் தானாகவே தோன்றிய பொருள் அன்று, ஒரு கர்த்தா ஒரு செய்வோனால் செய்யப்பட்டது என்பதை இந்த இரண்டு சொற்களால் அமைந்த தொடரானது காட்டிவிட்டது. சரி, இப்பொழுது அடுத்து ஒடுங்கி மலத்து உளதாம் என்று சொல்றார். ஒடுங்கி என்ற சொல்ல எப்படி பொருள் செய்கின்றார்கள் பெரியவர்கள்னா, இந்த உலகங்கள் எல்லாம் எங்கு சென்று ஒடுங்குகின்றனவோ அந்த கடவுளுக்கு ஒடுங்கி என்று பெயர். அவனை ஒடுக்கி என்றல்லவா சொல்ல வேண்டும், ஒடுங்கி என்று ஏன் சொல்கின்றார்கள் அப்படின்னு கேட்டா அதற்கு என்ன விளக்கம்னு கேட்டா, கடவுள் அனைத்தையும் ஒடுக்குகின்றான், சம்ஹார கர்த்தா என்று அவனுக்கு பெயர். ஆனால் ஒடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய சொரூபத்திலே எந்த கீறலும் விகாரமும் இல்லாமல் மிக எளிதாக இயல்பாக விளையாட்டாகவே படைத்தலையும் காத்தலையும் செய்வதைப் போல இந்த ஒடுக்குதலையும் செய்கின்றான். அப்பொழுது எப்படின்னா, ஒரு காந்தக்கல் தொலைவிலே இருக்கின்ற இரும்பு ஊசியை தன்பால் ஈர்க்கின்றது. அந்த இரும்பு ஊசிகள் போய் காந்தக்கல்லிலே சென்று ஒட்டி கொள்கின்றன. ஆனால் அந்த காந்தக்கல் இரும்பு ஊசிகளை ஈர்ப்பதை அந்த காந்தக்கல்லுடைய விகாரமாக நாம் பார்ப்பதில்லை. காந்தக்கல் எந்த விதமான விகாரமும் இல்லாமலேயே அந்த செயலை செய்கின்றது. இந்த ஊசிகள் சென்று ஒட்டி கொள்கின்றன. அப்ப சொல்லும் பொழுது ஒட்டி என்று அதனை சொல்லலாம். அதாவது ஊசி ஒட்டி என்று அதனை சொல்லலாம். ஊசிகள் எங்கு சென்று ஒட்டுகின்றனவோ அந்த காந்தக்கல்லினை ஊசி ஒட்டி என்று கூறலாம். அதே போல சுமை தாங்கி என்று வருகின்றது. சுமையை தொங்க விடுகின்ற, சுமைகளை தாங்குகின்ற ஒரு பொருள் சுமை தாங்கி என்று ஆகின்றது. அதுபோல நம்ம கோட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு சட்டத்திலிருந்து சாவி குத்தெல்லாம் தொங்க விட்டிருக்கின்றோம். அதெல்லாம் சாவி தொங்கி அல்லது சாவி தாங்கி என்று பார்க்கின்றோம். அதே போல உலகங்கள் ஊசிகள் சென்று காந்தத்திலே ஒட்டுவதை போல தக்க காலத்திலே உலகங்கள், உலகத்தினுடைய உறுப்புகள், காரியங்கள் தங்களுக்கு மூலமாகின்ற காரணங்களிலே முறையாக சென்று ஒடுங்கி அனைத்தும் சென்று எந்த ஒரு பரம்பொருளிடத்திலே சென்று ஒடுங்குகின்றனவோ அந்த பரம்பொருள் நிர்விகாரமாக இருந்து கொண்டு தன்னுடைய வடிவத்திலே எந்த கீறலும் விழாமல் அசைவற்று இருந்தே இத்துணை செயல்களையும் செய்கின்றான். அசைவின்றியே செய்கின்றான் என்பதனால அவனை ஒடுக்கி என்று கூறாமல் ஒடுங்கி என்று கூறினார் என்று கொள்ள வேண்டும். இந்த உலகங்கள் எங்கு சென்று ஒடுங்குகின்றனவோ அந்த பரம்பொருள் ஒடுங்கி என்று சொல்லப்பட்டான். இப்ப ஒடுங்கி மலத்து உளதாம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வேற்றுமை தொகை. தமிழிலே வேற்றுமை தொகைகளை கொண்டுதான் சரியான பொருளினை நாம் உணர வேண்டும். ஒடுங்கி இடத்தில் இருந்து என்று அங்கு ஐந்தாம் வேற்றுமை தொகையாக இருக்கின்றது. அந்த ஒடுங்கி இடத்தில் இருந்து மலத்து உளதாம் என்றால், மலம் என்பது ஆணவ மலம், அத்து என்ற சாரியை அங்கு வேற்றுமை பொருளை தரும். மலம் காரணமாக
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படிங்கிற சினிமா பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. அதன் பொருள் என்ன? ஒருவர் ஒரு பொருளை எங்கு தொலைத்தாரோ அங்கு தேடினால்தான் கிடைக்கும். இப்ப நம்பி ஆரூரர் திருவாரூர்ல கமலாலயம் குளத்துல ஈசான்யத்துல சென்று பொன் தகடுகளை தேடிய பொழுது அவருக்கு சிறிது நேரம் கிட்டவில்லை. அப்பொழுது பறவையார் அவரை கிண்டல் செய்கின்றார். என்ன கிண்டல் செய்கின்றார்? ஆற்றில் கெடுத்து குளத்தில் தேடுகின்றீரே. நீங்க ஆத்துல போட்டீங்கன்னா ஆத்துல தானே தேடணும். போட்டது ஓரிடத்திலே தேடுவது இன்னொரு இடத்திலே என்று சொன்னால் அது எவ்வாறு கிடைக்கும் என்று உலகத்தோடு ஒட்ட நகையாடுகின்றார் என்பதனால பறவைவள் தன் செவ்வாயிலே நகை தாராமே இந்த பொன்னை தாரும் என்று அவர் வேண்டிக் கொண்டவுடனே பொன் வருகின்றது. நமக்கு என்ன நமக்கு தேவையான செய்தி என்னன்னு கேட்டா, ஒருவர் ஒரு பொருளை எங்கு தேட வேண்டும் என்று கேட்டால் எங்கு தொலைத்தாரோ அங்குதான் தேட வேண்டும். அப்பொழுது உலகம் எங்கிருந்து படைக்கப்படும் என்று சொன்னால் அங்கு எங்கு சென்று ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் படைக்கப்படும் என்ற அந்த ஏதுவினாலே மகாசம்ஹார காலத்திலே மகாசம்ஹார கர்த்தாவாகின்ற ஒரு முதற் பொருள் உலகப் பொருளை அனைத்தும் தன்னிடத்திலே ஒடுங்குவதற்கு காரணமாக இருந்த காரணத்தினாலே ஒடுங்கி என்று சொல்லப்படுகின்றான். அவன் மீண்டும் உலகம் படைக்கப்பட வேண்டும் என்றால் அவனிடமிருந்துதான் படைக்கப்பட வேண்டும் என்பதனால ஒடுங்கியிடமிருந்து உளதாம் என்று அந்த நூற்பா பொருள்படுகின்றது. ஒடுங்கியிடமிருந்து அந்த உலகம் மீண்டும் படைக்கப்படுகின்றது. உளதாம் என்பதற்கு முன்பாக ஒரு சொல்லெச்சம் செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் உளதாம், மீண்டும் படைக்கப்படும் என்பது பொருள். உலகம் என்பது இவ்வாறு தொடர்ந்து படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது ஏன் படைக்கப்படுகின்றது? உலகத்திலே ஒரு நிகழ்ச்சி நிகழ்கின்றது சொன்னா அதற்கு காரியங்கள் தொடர்ச்சி உண்டு. காரணமின்றி எந்த காரியமும் விளையாது. காரணம் நமக்கு புலப்படாது இருக்கலாம், ஆனால் காரணம் இல்லை என்று கூறுவது பிழை. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு தகுந்த காரணம் உண்டு. நம்மால் அறியப்படாத காரணத்தினாலேயே நம்மால் அறியப்படவில்லை என்பதனால காரணம் இல்லை என்று சொல்லக்கூடாது. அதனால உலகம் படைக்கப்படுகின்றதுன்னு சொன்னா அதற்கு ஒரு தேவை இருக்க வேண்டும். அந்த தேவைதான் காரணம். அந்த தேவை என்னென்பதுதான் மலத்து உளதாம் என்று விளக்கினார். மலம் காரணமாக உளதாம். மலம் என்பது ஆணவ மலம். சைவ ஆகமங்களிலே சொல்லப்பட்ட செய்தி. அந்த ஆணவ மலத்திலே உயிர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கிடக்கின்றன. அந்த ஆணவ மலத்திலிருந்து உயிர்களை விடுவிப்பதற்காக உலகமானது படைக்கப்படுகின்றது என்ற வரையிலும் இந்த நூற்பாவினுடைய இரண்டாவது அடியானது நமக்கு இந்த செய்திகளை சொல்லி கொண்டு போகுது. இவ்வுலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாக ஒடுங்கி இருந்தது. முன்பு அதனை அவ்வாறு ஒடுங்குமாறு செய்தவனே அதனை மீளத் தோற்றுவிப்பவனும் ஆவான் என்ற செய்தியை ஒடுங்கி மலத்து உளதாம் என்ற தொடரானது நமக்கு சொல்லிவிட்டது. இப்படி சொல்லும் பொழுது அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகங்கள் எல்லாம் முழுவதும் எங்கு சென்று ஒடுங்குகின்றனவோ அதற்கு இடமாக அமைகின்ற ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னால் அந்த கடவுளை அந்தம் என்ற பெயரினாலே சொல்லலாம். அதாவது அந்தத்தை செய்பவனை அந்தம் என்ற சொல் ஆகுபெயராக குறிக்கின்றது. முடிவினை செய்பவன். அந்த முடிவினை செய்கின்ற கடவுள் இருக்கின்றானே அவன் மகா சம்ஹார கர்த்தா. மகா சம்ஹாரம் என்றால் முற்றழிப்பு. அதற்கு பின் அழிக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லா பொருளும் செவ்வனே முழுமையாக ஒடுக்கப்பட்டு விட்டன. எஞ்சி உள்ள பொருளே இல்லை, ஒன்னும் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. அப்படிங்கிற நிலையில அந்த பொருளுக்கு அந்தம் என்று பெயர். அந்த பொருள்தான் உலகத்திற்கு முதற் பொருள். ஆதி என்றால் படைப்பவன் என்ற பொருளோடு அமையாமல் தலைவன் என்ற பொருளை தருகின்றது. எப்படி? ஆதி என்றால் முதல். முதல் என்பது முதன்மையை குறிக்கின்ற ஒரு சொல். முதல்வன். முதல்வன் என்றால் தலைவன். யார் தலைவன் என்று கேட்டால் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியே தலைவன். தனக்கு ஒரு தோற்றமோ தனக்கு ஒரு அழிவோ இல்லாத பொருள் இருக்கின்றதே அதனை முதற் பொருள் என்று சொல்லலாம். என்ன காரணம் என்றால் ஏனைய பொருள் எல்லாம் அந்த பொருளிலிருந்து தோற்றத்தை பெறுகின்றன, அந்த பொருளிலே சென்று ஒடுங்குகின்றன. அந்த கடவுள் என்ற ஒரு பொருளை தவிர எல்லா பொருளும் கடவுளிடமிருந்து தோன்றுகின்றன, கடவுளிடத்திலே மீண்டும் சென்று ஒடுங்குகின்றன என்பதனால தனக்கு ஒரு தோற்றமும் தனக்கு ஒரு ஒடுக்கமும் இல்லாத ஒரு பொருளை ஆதி என்ற சொல்லினாலே சொல்லலாம். அதாவது முதற் பொருள் என்று சொல்லினாலே சொல்லலாம். அந்தம் என்ற பெயர் அனைத்தையும் முழுவதும் ஒடுக்குகின்ற கடவுளுக்கு பெயர். அதே கடவுளுக்கு இன்னொரு பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனக்கு ஒரு
தோற்றமும் கேடும் இல்லாதவன், ஆகவே முதன்மை கொண்டவன் என்பது ஆதி என்று சொல்லலாம். ஆகவே அந்தம் ஆதி என்மனார் புலவர். சாத்திரங்களை அறிந்து ஓதுகின்ற அறிஞர்கள் மகாசம்மார கர்த்தாவாகின்ற கடவுளே உலகத்திற்கு தலைவன் என்று கூறுகின்றார்கள் என்பது அந்த நூற்பாவினுடைய 3வது அடிக்கு பொருள். இதுவரையே நூற்பாவினுடைய பொருளை நம்ம விளக்கி கொண்டோம். இப்பொழுது பதவுரை மூலம் அதனை நம்ம பரிஷ்காரமாக, அதாவது விளக்கமாக அறிவோம். பதவுரை செய்வோம். எப்படி செய்வோம் என்று கேட்டால், அவன் அவள் அது எனும் அவை. அவை என்பதற்கு யூனிவர்ஸ் என்று ஆங்கிலத்திலே பொருள் செய்ய வேண்டும். அவை என்பது யூனிவர்சல் செட் என்று கணக்கு படித்தவங்க சொல்றாங்க. தி டோட்டாலிட்டி அப்படின்னா முழுமையை தான் அவை என்று கூறுகின்றார். படைப்பினுடைய முழுமை என்பது அவை. அந்த அவையை பகுத்தோம் என்றால் அது அவன் அவள் அது என்று பகுக்கப்படும். அவனும் அவளும் உயர்த்திணை, அது என்பது அகிரிணை. அது என்ற அகிரிணையில அறிவுடை உலகமும் உண்டு, அறிவில்லாத உலகமும் உண்டு. அவன் அவள் என்ற உயர்த்திணையில அறிவுடை உலகம் மட்டுமே உண்டு. மற்றும் அவன் அவள் அது என்பன சுட்டு பெயர்கள் என்பதனால இந்த உலகம் உறுப்புகளும் கொண்டது, சுட்டி எறியத்தக்கதாகவும் இருக்கின்றது என்ற 2 இலக்கணங்களை கொண்டது உலகம் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அவன் அவள் அது எனும் அவை, அவன் அவள் என்று சுட்டி குறிப்பிடப்படும் உயர்தனை பொருள்களையும் அது என்று சுட்டி குறிப்பிடப்படும் அகிரணை பொருள்களையும் தனது பகுதிகளாக உடைய இந்த உலகமாகின்ற முழுமை தொகுதி என்பது இப்பொழுது இந்த 2 காரணங்களினாலேயே, இந்த 2 ஏதுக்களினாலேயே மூவினைமையின், வினைமை அப்படிங்கிறது தொழிற்படுதல் என்ற பொருளை கொண்ட ஒரு சொல். வினை என்றால் தொழில், மை என்பது ஒரு பண்பு, வினைமை என்பது தொழிற்படுகின்ற பண்பு, காரியப்படுதல். காரியப்படுதல் என்பது என்ன? மூவினைமை 3 விதமாக காரியப்படுதல். அது என்ன 3 விதமாக காரியப்படுதல்? உண்டாக்கப்படுதல் என்ற ஒரு காரியம், காப்பாற்றப்படுதல் என்ற ஒரு காரியம், அழிக்கப்படுதல் என்ற ஒரு காரியம். இதான் 3 விதமான காரியம். இப்படி 3 விதமாக காரியப்படுகின்ற தன்மை கொண்டிருக்கின்றது என்பதனால அப்படின்னு அதையும் ஒரு ஏதுவாக சொல்கின்றார். இந்த உலகமானது முத்தொழில் உடையது என்பது ஒரு மேற்கோள். அந்த மேற்கோளுக்கு எது எதுன்னு கேட்டா, அவன் அவள் அது எனும் அவை என்பதுல குறிப்பு எது சொல்லப்பட்டது, வெளிப்படையா சொல்லப்பட்டதுனாலும் உறுப்பு பாகுபாடுகளை கொண்டது, சுட்டி அறியப்படுவது என்ற 2 காரணங்களாகின்ற ஏதுக்கள் சொல்லப்பட்டன. அதனால் நாம் பெறுகின்ற மேற்கோள் என்பது மூவினைமை என்ற மேற்கோள். அந்த மேற்கோளை தொடர்ந்து ஏதுவாக ஆக்கலாம். இந்த உலகம் என்பது முத்தொழிற்படுகின்ற காரணத்தினாலே கண்ணால் காணப்படுகின்ற உலகம் தோற்றத்தை கொண்டதுதான். இது படைக்கப்பட்ட உலகம்தான். படைக்கப்பட்ட உலகம் என்னும் பொழுது தானாகவே தன்னை படைத்துக் கொண்ட உலகம் அன்று, அது அறிவற்ற உலகம் என்பதனால அறிவுள்ள கடவுளினாலே இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தோற்றிய என்ற பிறவினையினாலே சொன்னார். திரும்பி திரும்பி இதை நீங்க உங்களுக்கே சொல்லிக்கணும், கேட்டுக்கணும், அப்பதான் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மூவினைமையின் என்பதற்கு என்ன பதவுரைன்னு கேட்டா, தோன்றி நின்று அழியும் தன்மை உடையதாய் இருத்தலின், அதாவது முத்தொழிற்படுதலின். அதன் காரணமாக என்ன உண்மை விளங்குகின்றது? இதனை ஒரு ஏதுவாக கொண்டால் தொடர்ந்து ஒரு மேற்கோள் சொல்லலாம். அந்த மேற்கோள் என்னன்னு கேட்டா, தோற்றிய திதியே என்பது மேற்கோள். திதி என்றால் சஸ்டனன்ஸ், காத்தல் என்பது பொருள். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சொல்வார்கள். அந்த ஸ்திதி என்றால் காப்பாற்றுதல், அதான் தமிழ்ல திதின்னு வருது. அது நிலை பெறுதல், நிலை என்ற பொருளை தருகின்றது. அந்த நிலை என்ற பொருள் இலக்கணையாக உள்பொருள். ஒரு பொருள் காப்பாற்றப்படுதல் என்றால் உள்ள பொருள் தான் காப்பாற்றப்படும், இல்லாத பொருள் காப்பாற்றப்படாது என்பதனால அது ஒரு உள்பொருள், பாவப்பொருள் என்ற பொருளினை தருகின்றது. ஆகவே உலகம் என்பது ஒரு பாவப்பொருள். அந்த பாவப்பொருள் என்பது தானே தோன்றி இருக்கலாமேன்னு கேட்டா அப்படி இல்ல. தோற்றிய திதியே என்றால் அது உள்பொருளாகும், மேலும் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டதாகும் என்பது இந்த தோற்றிய திதி என்பதற்கு பதவுரை. அந்த ஒருவன் யார் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதை அடுத்து சொல்கின்றார், ஒடுங்கி மலத்து உளதாம். ஒடுங்கி உளதாம் என்றும் மலத்து உளதாம் என்றும் 2ஆக இதனை பிரித்துக் கொள்ள வேண்டும், ஸ்பிளிட் பண்ண வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஏபி பிளஸ் ஏசி அப்படிங்கிறத ஏ இன்டு பி பிளஸ் சி
இப்ப a இன்டூ பி பிளஸ் சி அப்படின்னு கணக்குல சொல்ற ஒரு ஈக்குவேஷன் எப்படி பண்றோம்? இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசிங்கிறோம். இப்ப உளதாம் என்பது ரெண்டோடையும் சேரும். ஒடுங்கி உளதாம், மலத்து உளதாம். ஒடுங்கி உளதாம் என்பதற்கு என்ன பொருள்னா, ஒடுங்கி என்பவன் மகா சம்ஹார கர்த்தா. ஒடுங்கி என்ற சொல் அந்த முற்றழிப்பு செய்கின்ற கடவுளை குறிக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கினேன். எதை போலன்னு கேட்டா, ஊசி ஒட்டி என்று காந்தத்தை சொல்வதை போலவோ, சுமை தாங்கி என்று சொல்வதை போலவோ, உலகமெல்லாம் எங்கு சென்று ஒடுங்குகின்றனவோ அவன் உலகமொடுங்கி என்று சொல்லப்படுகின்றார். ஒடுக்கி என்று ஏன் சொல்லப்படவில்லை என்று கேட்கும் பொழுது அவன் செய்யாமலே செய்கின்றான் என்பதனால ஒடுக்கி என்று சொல்லாமல் ஒடுங்கி என்று சொல்லப்படுகின்றான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒடுங்கி உளதாம் என்றால் இவ்வுலகம் தான் தோன்றுவதற்கு முன்பு அவனிடத்தில் ஒடுங்கி நின்றது. ஒடுங்குவதற்கு இடமாய் நின்ற அந்த பரம்பொருளிடம் இருந்து அது மீளத் தோன்றுவதாகும் என்பதுதான் ஒடுங்கி உளதாம். உளதாம் என்பதற்கு முன்பு மீள என்ற சொல்லினை சொல்லட்சமாக பெய்து கொள்ள வேண்டும். கண்ணால் காணப்படுகின்ற உலகமானது ஒரு காலத்திலே ஒடுக்கப்படும். ஒடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் படைக்கப்படும் என்ற செய்திகளை இங்கு சொல்லிவிட்டார். ஒடுங்கி உளதாம். ஐயா, நாம இருந்து பார்க்க போறோமா? இந்த உலகம் படைக்கப்படுவதையும் நம்ம பார்க்கல, உலகம் அழிக்கப்படுவதையும் நம்ம பார்க்கல, வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உண்டு என்று உண்மை என்று எப்படி கொள்ள முடியுங்கிறதுக்கு தான் உலகத்திலே பீஸ் மீலாக தனித்தனியாக உலக பொருள்களை பார்க்கும் பொழுது அந்த பொருள்கள் தோன்றுவதும் அழிவதும் கண்கூடா பார்க்கின்றோம் என்பதனால இந்த பகுதிகளை கொண்டிருக்கின்ற தொகுதியாகின்ற உலகமும் இவ்வாறே ஒரு காலத்திலே பெருமானுடைய திருவுள்ளத்தினாலே படைக்கப்பட்டும் முழுவதும் ஒடுக்கப்பட்டும் நிகழும் என்பதனை நாம் ஊகிக்கலாம் என்று கூறுகின்றார். அதன் அடிப்படையில ஒடுங்கி உளதாம் என்றால் இந்த உலகமானது எவரிடத்தில் சென்று ஒடுங்குகின்றதோ அவரிடமிருந்து மீண்டும் படைக்கப்படும். இங்கு 5ஆம் வேற்றுமை தொகை அந்த பரம்பொருளிடமிருந்து படைப்பு நிகழ்கின்றது என்பது. படைப்பு எதன் காரணமாக நிகழ்கின்றது என்பதை கூறுவார். மலத்து உளதாம், மலம் காரணமாக உள்ளதாம். அத்து என்ற சாரியை, வேற்றுமை பொருளை தருகின்ற சாரியை, இங்கு அது மலத்தால் என்ற 3ஆம் வேற்றுமை பொருளை தருகின்றது. மலம் காரணமாக என்பது பொருள். எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ஏன்பா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், இந்த நோயினால் தான் போயிட்டு வந்தேன், இல்லைன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய தேவையே இல்லை. ஆஸ்பத்திரியில டோக்கன் வாங்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டு ஏன் வரணும் அப்படின்னா நோய் காரணமாக. அப்பொழுது நோயால் மருத்துவரை நாடினேன் என்று சொல்லும் பொழுது நோயால் என்ற அந்த 3ஆம் வேற்றுமை என்ன பொருளை தருகின்றது? நோய் காரணமாக. நோய் காரணமாக என்றால் நோயினை நீக்கிக் கொள்வது காரணமாக, அந்த கருத்தோடு என்ற பொருளை வருகின்றது. அந்த கோடீஸ்வரர் ஏன் பார்த்துட்டு வந்த? வறுமையால் பார்த்து விட்டு வந்தேன். வறுமையால் வள்ளலை நாடினேன் என்று சொன்னால் வறுமை காரணமாக. வறுமை காரணமாக என்ன அர்த்தம்? வறுமையை நீக்கிக் கொள்வதற்காக என்பது பொருள். ஏன்பா நைட் டியூட்டி பாக்குற, உடம்ப கெடுத்துக்கிறிய? பிள்ளைகளால பார்க்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கணும், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நிறைய காசு வேணும். நைட் டியூட்டி பார்த்தா 2 சம்பளம் தருவாங்க என்பதனால பகல்ல டியூட்டி பார்க்கறத கூட இரவு நேரத்திலையும் கண் விழித்து அப்பா வேலை பார்க்கிறார். எதுக்காக? பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக என்று பார்க்கின்றோம். அங்கேயே ஒரு காரணமானது இருக்கின்றது. திருவாசத்துல சொல்வாரு, பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பற்றுன் வீடிற்றிலேனை விடுதிகண்டாய் வியந்த ஆங்கலரி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள்ளுருகேன் நின்று உழைத்தனனே. என்ன சொல்றாரு பெருமானே? நான் உன்னை பாடணும், பாடல. உன்னை நான் பணியணும், பணியல்ல. பெருமான் எங்கிருக்கின்றான் என்று ஊர் ஊராக கோயில் கோயிலாக சென்று தேடணும், தேடல. உன்னை பற்றிய திருமுறைகளை ஓதியும் கேட்டும் உள்ளம் உருகணும், அதுவும் செய்யல. பின்ன என்ன செய்யறேன்? உழைச்சுக்கிட்டு இருக்கேன். உழைத்தனன், உழைத்து கொண்டிருக்கிறேன்னா எதுக்காக உழைத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற பிள்ளைகளுக்காகவும் பெண்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஒருவன் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டியது. பெண்டிற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் என்று அங்க மறைஞ்சிருக்கு. இப்ப செய்ய வேண்டியதை செய்யாம, பெருமானுக்கு தொண்டு செய்யாமல் நான் என்ன பண்றேன்? மனைவி மக்களுக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை போல மலத்து உளதாம் என்பதை கொள்ள வேண்டும். மலம் காரணமாக படைப்பு நிகழ்கின்றது என்பதை கொள்ள வேண்டும். அது என்னன்னு கேட்டா ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட செய்தி, ஏனைய நூல்களிலே காணப்பட மாட்டா. உயிர்கள் அனாதியே கேவல நிலையிலே ஆணவ மலத்தினாலே தங்களுடைய அறிவிச்சை செயல்கள் ஒடுக்கப்பட்டு
கல்லை போல் கிடக்கின்றன. இப்பொழுது உயிர்களுக்கு அவற்றினுடைய பெருநிலைக்கு அவைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆணவ மறைப்பு நீக்கப்பட வேண்டும். அதற்காக இறைவன் இந்த உயிர்களுக்கு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் கூட்டி படைப்பினை நிகழ்த்துகின்றான் என்பது வருகின்ற நூற்பாக்களிலே சொல்லப்படும். இப்பொழுது ஆணவ மலம் தான் முக்கியம். அதனுடைய நீக்கம் கருதி சாமி படைக்கிறார். அதனுடைய நீக்கத்தை கருதி படைக்கின்றார் என்று எப்படி கொள்வது? ஆணவ மலத்தை ஒரு துணை காரணமாக கொண்டு ஆணவ மலத்தினாலே படைக்கின்றார், அதனை ஒரு கருவியாக கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கொள்ளக்கூடாது. என்ன காரணம்னா, இந்த மருந்து காய்ச்சல் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொருள்? அந்த மருந்து சாப்பிட்டா காய்ச்சல் நீங்கும் என்பது பொருள். அந்த மருந்து சாப்பிட்டா காய்ச்சல் வரும் என்பதா பொருள்? அது பொருள் இல்ல. காய்ச்சல் மருந்துன்னு சொன்ன அர்த்தம் காய்ச்சலை நீக்குகின்ற மருந்து. இது வயிற்றுப்போக்குக்கான மருந்துன்னு சொன்ன அர்த்தம் வயிற்றுப்போக்கை நிற்க வைக்கின்ற மருந்து என்பது பொருள். வயிற்றுப்போக்குக்கான மருந்து உண்மையில நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். இப்ப வயிற்றுப்போக்கு அது மருந்து என்று சொன்னால் அது நீக்குதற்குரிய மருந்து என்று ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே இயற்கையாக பொருள் கொள்வதை போல மலத்து உள்ளதாம் என்று சொல்லும் பொழுது ஆணவ மலத்தினுடைய நீக்கங்கிறது உள்ளதாம் என்று கொள்ள வேண்டும். மலம் காரணமாக உள்ளதாம் என்பது சொல்லும் பொழுது ஆணவ மலத்தினுடைய நீக்கம் கருதி உள்ளதாம் என்று சொல்ல வேண்டும். மாயாமலத்தினை சொல்லி மாயாமலத்தை சொன்னா அது கருவியாகின்றது. மாயாமலத்தை கொண்டு இறைவன் உலகங்களை படைக்கின்றான் சொல்லும் பொழுது ஒரு குயவன் மண்ணை கொண்டு பானையை செய்கின்றான், சட்டியை செய்கின்றான், அகல் விளக்கை செய்கின்றான் என்பதை போல கடவுள் மாயாமலத்தை கொண்டு தனுகரண பவங்களை படைக்கின்றான் என்பதை போல இங்கு பொருள் கொள்ளக்கூடாது. காய்ச்சல் மருந்து என்பது காய்ச்சலை நீக்குகின்ற மருந்து என்பதை போல மலத்து உள்ளதாம் என்றால் மலத்தை நீக்குவதற்காக உள்ளதாம் என்று கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்கின்ற கடவுள் இருக்கின்றானே அவன் அந்தம். என்ன காரணம்? உலகங்கள் ஒடுங்குவதற்கு இடம் தந்திருக்கின்றான். ஆகவே அவனை அந்தம் என்று சொல்லலாம். அந்தம் என்றால் முடிவு. முடிவு என்பது ஆகுவயிறாக முடிவை செய்கின்ற கடவுளை குறிக்கின்றது. அந்த முடிவை செய்கின்ற கடவுள் இருக்கின்றானே அவனே ஆதி. ஆதி என்பது அவன் மீண்டும் படைக்கின்றான் என்ற பொருளோடு அமையவில்லை. இந்த உலகத்தை அவன் மீண்டும் படைக்கின்றான் என்பதோடு அல்லாமல் அவன் உலகத்திற்கு தலைவன் என்ற பொருளை தருகின்றது. ஏன் அப்படி தருகின்றதுன்னு கேட்டா, ஆதி என்பது யார் என்று கேட்டால் ஆதியும் அந்தமும் இல்லாததே ஆதி என்று சொல்லப்படும். தனக்கொரு தோற்றமும் தனக்கொரு கேடும் இல்லாத பொருளைத்தான் முதற் பொருள் என்று சொல்லலாம். ஆகவே அந்த முதன்மை தலைமைப்பாடு என்பது யாருக்கு உண்டு என்று சொன்னால் எல்லா படைக்கப்பட்ட பொருள்களும் எங்கு சென்று ஒடுங்குகின்றனவோ அந்த ஒடுங்கி இருக்கின்றானே அவன்தான் ஆதி. ஆகவே அந்தம் ஆதி என்மனார் புலவர். முற்றழிப்பு காலத்தில் இவ்வுலகத்தை எல்லாம் தன்னிடம் ஒடுக்கி முடிவை உண்டாக்குகின்ற அழித்தற் கடவுளே முதல்வன், ஏனையோர் முதல்வர் அல்லர் என்பது பொருள். என்மனார் புலவர் என்றால் இவ்வாறு கூறுவர் அளவை நூல் உணர்ந்த அறிஞர் என்பது பொருள். இப்பொழுது இந்த நம்ம திரும்பி திரும்பி இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயா திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிறாரு, இதை வருத்தப்படக்கூடாது. அப்படி திரும்பி திரும்பி கேட்டுக்கொண்டிருந்தால்தான் இது நன்றாக நமக்கு மனதில் புரியும். அவை என்பது தொகுதி என்ற பொருளை கொண்டது. தோற்றிய என்பதற்கு தோற்றுவித்த என்பது பொருள். தோன்றிய என்று தன்வினையினால் கூறாமல் தோற்றிய என்று பிறவினையினால் கூறியதனால உலகத்தை படைக்கின்ற கடவுள் உண்டு என்பதை உணர்த்தினார். அடுத்தது ஒடுங்கி உள்ளதாம் என்பதற்கு ஒடுங்கியிடமிருந்து உள்ளதாம் என்று பொருள் செய்ய வேண்டும். மலத்து உள்ளதாம் என்பதற்கு மலத்தால் உள்ளதாம் என்று கொள்ள வேண்டும். உள்ளதாம் என்பதற்கு முன்பு மீள உள்ளதாம் என்று ஒரு சொல்லினை பெய்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த நூற்பாக்களை நம்முடைய ஆசிரியர் 3 கூறுகளாக பிரித்து கொண்டு மேற்கோள்களும் ஏதுக்களும் எடுத்துக்காட்டுகளும் தருகின்றார். 3 கூறுகளாக பிரித்துக் கொண்டிருக்கிறார். வடமொழியிலே அதிகரணம் என்று கூறுவார்கள். முதற்கூறு என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் முத்தொழில் உடையது. உலகம் என்பது படைத்து காத்து அழிக்கப்படும் அப்படிங்கிற உண்மையை முதலிலே சொல்கின்றார். அது படைத்து காத்து அழிக்கப்படும் என்ற உண்மைக்கு ஏது வேண்டுமே என்றால் அந்த ஏதுவினை வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பாக சொல்லிவிட்டார். எப்படி குறிப்பாக சொன்னார்? உலகத்தை சொல்லும் பொழுதே அவனவள் அது என்று பகுத்து சொன்னார். ஆகவே உறுப்புகள் கொண்ட எதுவுமே படைக்கப்படும் என்பது அங்கு குறிப்பு ஏது இருக்கின்றது. அந்த உறுப்புகளை சொல்லும் பொழுது சுட்டி சொன்னார். அவன் அவள் அது என்று சுட்டு பெயரினாலே சொன்னார். ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இயற்பெயராலே சொல்லாமல் அப்படி சுட்டு சொல்லினாலே சொன்ன காரணத்தினாலேயே உலகம் என்பது சுட்டறிவுக்கு உட்படும் என்பதையும் சொன்னார். எந்த ஒரு பொருள் சுட்டறிவுக்கு உட்படுமோ
எந்த ஒரு பொருள் அவயவ பகுப்புகள் கொண்டதோ அந்த பொருள் ஒருவனால் படைக்கப்பட்ட பொருள்தான் என்பது நமக்கு ஏது. அந்த ஏதுவினை குறிப்பினால் சொல்லி மேற்கோளை கூறுகின்றார். முதற்கூறினுடைய மேற்கோள் என்னன்னா, உலகம் முத்தொழில் உடையது என்பது பொருள். இரண்டாம் கூறு என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட உலகம் தோன்றி இருந்து ஒடுக்கப்படுகின்ற உலகம் என்பது அது ஒரு கற்பனை பொருள் அன்று, அது ஒரு பாவ பொருள். கிராஸ்பபிள் ரியாலிட்டி, இட் இஸ் ரியல் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அன்ரியல், இட் இஸ் ரியல். உலகம் என்பது ஓர் உள்பொருள். அந்த உள்பொருள் ஒரு செய்வோனை உடையது, ஒரு கர்த்தா இருக்கின்றான். அந்த கர்த்தா என்பவன் யாருன்னு கேட்டா, நமக்கு கண் எதிரிலே இம்மிடியட் கர்த்தாக்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களே அந்த கடவுளால் படைக்கப்படுகின்ற காரணத்தினால அல்டிமேட் கர்த்தா, த ரியல் கர்த்தா, உண்மையான காரணம் யார் என்று கேட்டால், தனக்கொரு ஆதியும் அந்தமும் இல்லாத பொருள் தான். எவன் ஒருவன் படைப்புக்கு வரமாட்டானோ அந்த கடவுள் தான், அந்த அழித்தர் கடவுள் தான் உலகத்திலே படைக்கின்றான். அந்த செய்வோன் அழித்தர் கடவுளே. ஆகவே இந்த மூன்று செய்திகளையும் உட்கொண்டது இரண்டாவது கூறு. மூன்றாவது கூறு என்னன்னு கேட்டா, அந்த அழித்தர் கடவுள் தான் உலகிற்கு முதற் பரம் பெரும் பொருள். ஆனா ஏனைய கடவுளர் என்ற எண்ணம் வருகின்ற எத்தனையோ பொருளிடத்திலே கடவுள் என்ற எண்ணம் வருகின்றது. அந்த கடவுள் என்ற எண்ணம் வருகின்ற ஏனைய பொருள் அனைத்தும் அந்த பெருங்கடவுளாலே படைத்து அழித்து காக்கப்படுபவர்கள், அவர்களே முத்தொழிற்படுவார்கள். பிரம்ம விஷ்ணுக்களே முத்தொழிற்படுவார்கள் என்பதனால அவர்களிடத்திலே கடவுள் என்ற எண்ணம் வந்தாலும் ஆராய்ந்து பார்த்தால் அது நீங்கத்தக்கது. உண்மையிலே கடவுள் யார் என்று கேட்டால், அனைத்தையும் இறுதியிலே ஒடுக்கிக் கொள்கின்ற அரணே கடவுள் என்பதை மூன்றாவது கூறு சொல்கின்றது. இப்பொழுது இந்த 12 நூற்பாக்களுக்கும் பழைய பெரியோர்கள் ஒவ்வொரு நூற்பாவிற்கும் சூர்ணிகைகள் என்று செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த சூர்ணிகைகளே மேகண்டார் சொல்லல. ஆனா அந்த சூர்ணிகைகள் என்பது இந்த அதிகரண கருத்துக்களை சுருக்கி சொல்கின்ற தொடர்கள். இந்த நூற்பாவிற்கு 3 சூர்ணிகைகள் உண்டு. அவை யாவை என்று கேட்டால், உலகம் தோற்றம் நிலை கேடாகிய முத்தொழிற் படும். இரண்டாவது, அது அரணாலே உடையது. மூன்றாவது, மற்றிருவரும் முத்தொழிற்படுவார்கள் என்பது பழைய சூர்ணிகைகள். இப்பொழுது முதற்கூறு என்ன கூறுகின்றதுன்னு கேட்டா, உலகம் முத்தொழிற்படும். இது நம்ம நல்லா விளங்கி கொண்டிருக்கிறோம். உலகம் முத்தொழிற்படுவதற்கு ஒரு காட்சி சொல்ல முடியாது. ஏன் காட்சி சொல்ல முடியாதுன்னா, உலகம் என்ற முழுமை தோற்றுவிக்கப்படுவதையோ உலகம் என்ற முழுமை அழிக்கப்படுவதையோ நாம் பார்க்கல. ஒட்டு மொத்தமாக உலகத்தை இறைவன் படைப்பதையும் நாம பார்க்கல. ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தை கடவுள் அழிப்பதையும் நம்ம பார்க்கல. கொரோனா லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருந்தாலும் மீதி நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே உலகம் என்பது கொரோனாவினால் முற்றிலும் அழியவில்லை. பல இடங்கள்ல சுனாமி வந்தாலும் உலகம் பாக்கி இருக்கு. பல இடங்கள்ல நிலநடுக்கம் வந்தாலும் உலகம் பாக்கி இருக்கின்றது. பெரிய யுத்தம் சில நாடுகள் அழிந்தாலும் வேறு நாடுகள் பாக்கி இருக்கின்றன என்பதனால நாம் முற்றழிப்பையும் பார்க்கவில்லை, முழுமையாக உலகம் தோற்றுவிக்கப்படுவதையும் பார்ப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு தோற்றமும் அழிவும் உண்டு என்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வினா வருகின்றது. உலகம் முத்தொழில் கொண்டது என்பதை சொல்லுவதற்கு நம்ம அனுமானம் பண்ண வேண்டும். என்ன காரணம்? காட்சி சொல்ல முடியாது, காட்சிக்கு வரலையே. உலகம் முழுவதும் படைக்கப்படுவதையும் காணவில்லை, உலகம் முழுவதும் அழிக்கப்படுவதையும் காணவில்லை. என்ன காரணம்னா, நாமும் சேர்த்து ஒடுக்கப்படுவோம் என்பதனால அதை காண்பதற்கு நாம் இருக்க மாட்டோம். நாமே படைக்கப்படுகின்றோம் என்பதனால அங்கும் நாம் பார்ப்பதற்கு போதுமான ஆற்றல் கொண்டவர்களாக இருக்க மாட்டோம். நாம் படைக்கப்படுகின்றோம் என்றால் நாம் தனுக்கரண புவன போகங்களோடு படைக்கப்படுகின்றோம். உயிர் என்பது எப்பொழுதும் உள்பொருள் தான். அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்பொழுது சேத்தனா சேத்தனாத்மகமான, அதாவது அறிவுடை பொருள், அறிவிற்பொருள், அறிவில்லாத பொருள் என்று பாகுபாடுகளோடு கூடிய இந்த உலகம் என்பது ஆதியிலே படைக்கப்படுவதையோ இறுதியிலே ஒடுக்கப்படுவதையோ இருந்து பார்ப்பார் இல்லை என்ற காரணத்தினாலே உலகிற்கு தோற்றமும் அழிவும் இல்லை என்று கொள்ளலாமா? உலகம் என்பது எப்பொழுதும் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் என்று கொள்ளலாமா? கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, பெரியவர்கள்லாம் தங்கள் அனுபவத்துல நில்லா உலகம், மன்னா உலகம், நிலைபேறு இல்லாத உலகம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மையை பார்க்கும் பொழுது இது காட்சிக்கு வராவிட்டாலும் அனுமானத்திற்கு வரும். அனுமானம் என்பது கருதல் அளவை என்று நான் சொன்னேன்.
கருதல் அளவை என்பது என்ன அப்படின்னா, நேரே காணப்படாமல் மறைந்திருக்கின்ற ஒரு பொருளை அதனை விட்டு நீங்காத இன்னொரு பொருளை ஏதுவாக கொண்டு துணிவதற்கு அனுமானம் என்று பெயர். இத புரிஞ்சுக்கணும்னா, நெடுந்தொலைவிலே ஒரு மலை இருக்கின்றது, மலை மேல் கரும் புகை எழுகின்றது. அப்பொழுது அந்த புகை கண்ணால் காணப்படுகின்றது. ஆனால் அந்த புகை ஒரு நெருப்பு பிடித்து காடு எரிவதால் தான் உண்டாகின்றது. அந்த நெருப்பு கண்ணால் காணப்படவில்லை. இப்பொழுது நெருப்பு மறைந்து இருக்கின்றது. நம் கண்ணால் காணப்படுகின்ற அளவிற்கு அது பெரிதா வளரல, அது தொலைவினாலே அது மறைந்திருக்கின்றது. இப்பொழுது கண்ணால் காணப்படாத நெருப்பு அங்கு நிச்சயமாக உண்டு என்று காணாவிட்டாலும் துணிந்தால் அதற்கு அனுமானம் என்று பெயர். காணாத நிலையிலும் அதனை துணிவதற்கு அனுமானம், கருதல் என்று பெயர். எப்படி துணிகின்றோம் கேட்டா, நாம் இதுவரையிலும் நெருப்பினை புகையோடு சேர்த்துத்தான் பார்த்திருக்கின்றோம். புகையில்லாத நெருப்பினை நாம் பார்க்கவில்லை. சில பேர் கேட்கிறாங்க, ஐயா கேஸ் அடுப்பு பத்த விடுறோம், அதுல பிளேம் வருது, அதுல புகை இல்லையேன்னு கேட்கிறாங்க. புகை உண்டு. அந்த புகை நுண்ணிதாக இருக்கின்ற காரணத்தினால நம்முடைய கண்ணை எஸ்கேப் பண்ணுது, அவ்வளவுதான். அந்த பிளேம் ப்ளூ பிளேமா இல்லாம ஆரஞ்சு பிளேமா இருக்கும் போது அதுல புகையினை நீங்கள் காணலாம். அப்ப புகையினை குறையும் பொழுது அது ப்ளூ பிளேமா ஆகுது. அது மட்டும் இல்லாம சமயத்துல அது நாறுது. அப்ப நாறுது என்பது எப்படி நாறுது? அந்த சுடர் நேரடியாக நம் மூக்கிற்கு வரவில்லையே, நேரடியாக மூக்கிக்கு வந்தா சுட வேண்டும். அவ்வாறு சுடாமல் நாற்றமுடையதாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அந்த நாற்றத்தினை புகைதான் தாங்கி வருகின்றது. இப்ப புகைதான் டிஸ்பர்ஸ் ஆகும். அப்ப கேஸ் சிலிண்டர்ல அந்த கேஸ் அடுப்புல எரிகின்ற நெருப்பு இருக்கின்றது, அதிலே புகை இல்லாமல் நாற்றம் உண்டாகாது என்பதனால எல்லா விதமான நெருப்பிலும் புகை உண்டு. இதனை கண்ணபிரான் கீதையில சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஊமையாக சொல்கின்றார். ஒருவன் எந்த செயலை செய்தாலும் அதில் சிறிதாவது பாவம் கலக்கும். ஒரு பெரிய நல்ல காரியத்தையே பண்ணா கூட அதுல பாவம் வரும். அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு மனஸ்தாபம் வரும், அதனால ஒரு பாவம் வரும். அது பாவம் நமக்கு கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான், ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால அது பெரிய புண்ணிய செயல் நம்ம நினைக்கிறோம். உலகத்திலே ஈட்டுகின்ற எல்லா புண்ணியத்திலும் பாவம் கலந்திருக்கும் என்பதற்கு என்ன ஊமை சொல்கின்றார்னா, எல்லா வகையான நெருப்பிலும் புகை இருக்கும். வெளிப்பட இருக்க வேண்டும் என்பதில்லை, ஆனால் புகையின்றி நெருப்பில்லை என்பதனால புகைக்கும் நெருப்பிற்கும் ஒரு உடன் தோன்றுதல் என்ற உறவு இருக்கின்றது. உடன் தோன்றுதல் என்ற உறவு இருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது புகை மட்டும் காண்பவன் தான் தன்னுடைய அனுபவத்திலே இது நாள் வரையிலும் அந்த புகையினை நெருப்போடு சேர்த்தே பார்த்திருக்கின்றான், நெருப்பினையும் புகையோடு சேர்த்தே பார்த்திருக்கின்றான் என்ற அனுபவத்தின் அடிப்படையில, அதாவது பழைய காட்சியின் நினைவின் அடிப்படையில. அனுமானம் என்பது காட்சியை அடிப்படையாக கொண்டது. நேராக காணாவிட்டாலும் முன்பு கண்ட காட்சி இப்பொழுது துணை செய்கின்றது. அதன் அடிப்படையில இப்பொழுது நெருப்பு கண்ணுக்கு புறப்படாவிட்டாலும் கரும் புகை இருக்கின்ற காரணத்தினாலே அங்கு நெருப்பு இருக்க வேண்டும் என்று கருதுவது என்பது அனுமானம் என்று கொள்கின்றோம். அதாவது நெருப்பு உண்டு என்பது துணியப்படுகின்ற பொருள். துணியப்படுகின்ற பொருளுக்கு மேற்கோள் அல்லது சித்தாந்தம் என்று பெயர். அதை துணிவதற்கு அந்த துணியப்படுகின்ற பொருளோடு ஒரு தொடர் உறவு கொண்ட ஒரு பொருள் ஏதுவாக அமைகின்றது. ஆகவே நெருப்பு உண்டு என்பது மேற்கோள், புகை காணப்படுவதனால் என்பது அங்கு ஏது. அங்க ரீசனிங் என்னன்னா, எல்லா வகையிலும் நெருப்பு என்பது புகையோடே காணப்படுகின்றது என்ற அனுபவம் என்பது அதற்கு அடிப்படையாக அமைகின்றது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஏது மட்டும் போதாது, எடுத்துக்காட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த நிலையிலும் ஒரு நெருப்பினை பற்ற வைத்தோம் என்றால் அங்கு புகை எழுகின்றது என்பதனை பார்க்கின்றோம் என்று அந்த எடுத்துக்காட்டுகளை கொடுக்கலாம். இவ்வாறு கண்ணெதிரிலே காட்டுவது எடுத்துக்காட்டு, ஏது காரணமாக கூறுவது ஏது, அதனால் நிறுவப்படுகின்ற துணியப்படுகின்ற பொருள் மேற்கோள். இப்பொழுது ஒவ்வொரு அதிகரணத்திற்கும் ஆசிரியர் மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்ற மூன்றினை கூறுவார். இப்பொழுது முதல் அதிகரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் என்பது முத்தொழிற்படும் என்பது முதல் அதிகரணம். கண்ணால் காணப்படுகின்ற உலகம் அது ஒரு உள்பொருள். அது தோற்றம், நிலைபேறு,
அழிவு ஆகின்ற வினைமைகள் கொண்டது என்பது முதல் அதிகரணம். அந்த முதல் அதிகரணம் அந்த முத்தொழிற்படும் என்பது மேற்கோள். அந்த மேற்கோளுக்கு ஒரு ஏது சொல்லுவார், ஏதுவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். இப்பொழுது உலகம் முத்தொழிற்படும் என்று நான் சொல்ல இல்லையா, இதுதான் முதல் அதிகரணத்துடைய பொருள். ஆனால் ஆசிரியர் பெருமகனார் மேற்கோளை சொல்லும் பொழுது உலகம் முத்தொழிற்படும் என்று எளிமையாக சொல்லல. அவரை எப்படி மேற்கோள் அமைக்கின்றார்னு கேட்டா, அவருடைய சொற்களிலே மேற்கோள் ஈண்டு, ஈண்டு என்றால் இப்பொழுது, உளதாய் என்றால் காணப்படுவதாய், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதிநாசம் உடைத்து என்றது. அவர் சொல்கின்ற மேற்கோள், அதாவது ப்ரொபோசிஷன், சித்தாந்தம், உண்மை, தியரம் என்னன்னு கேட்டா, அவருடைய சொற்களிலே மேற்கோள் என்பது ஈண்டு, ஈண்டு என்றால் நவ், உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம். இந்திரிய உளதாய் என்றால் இந்திரிய கோச்சரமாக, ஐம்பொறிகளுக்கு விஷயமாக, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட என்றால் அவன் அவள் அது என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து, அதாவது முத்தொழிற்படும். உற்பத்தி என்றால் தோற்றம், திதி என்றால் நிலைபெறு, நாசம் என்றால் அழிவு, முத்தொழிற்படும் என்றது என்பது மேற்கோள். இதற்கு என்ன ஏது சொல்றான்னு கேட்டா, தோற்றமும் ஈரும் உள்ளதன் பாலே கிடத்தலின். இதற்கு ஒரு அப்ஜெக்ஷன் வரும். என்ன அப்ஜெக்ஷனா, உலகம் படைக்கப்படுவதையோ ஒடுக்கப்படுவதையோ நாம் பார்க்கவில்லையே என்று ஒரு கேள்வி வரும். அவர் என்ன சொல்றார், உலகம் தோற்றிக்கப்படுவதையோ ஒடுக்கப்படுவதையோ பார்க்க தேவையில்லை, உலகத்திலே ஒவ்வொரு பொருளும் தோற்றுவிக்கப்படுவதையும் ஒடுக்கப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம், அது போதுமானது. தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின். ஒரு குழந்தை இருக்கின்றான் என்றால் அவனுக்கு பிறப்பு இருக்கின்றது, அவன் வளர்ந்து இறக்கப் போகின்றான். ஆகவே எந்த ஒரு பொருள் நிலைபெறு கொண்டதாக காணப்படுகின்றதோ அது உண்மையிலே சில காலத்திற்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டதாகவும் எதிர்காலத்திலே ஒடுக்கப்படுவதாகவே உள்ளது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் இந்த இலக்கணத்திற்கு உட்படும் என்பதுதான் ஏது. தோற்றமும் ஈரும் என்றால் படைப்பும் அழிவும் உள்ளதன் பாலே கிடத்தலின் என்றால் உள்ள பொருளுக்கு இரு மருங்கிலும் இருக்கின்றன, நிழல் போல இருக்கின்றன என்பது ஏது. தொடர்ந்து அதற்கு எடுத்துக்காட்டானது கூறுவார். இந்த விஷயங்களை எல்லாம் வருகின்ற வகுப்பிலே நாம் விளக்கிக் கொள்வோம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம். சிறப்பு ஐயா, நன்றி ஐயா. சரிம்மா, சரிங்க.